வணக்கம் வணக்கம் சொந்தங்களே. ஏன் இந்த பதிவுனா, கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இந்த திமுக அல்லக்கைங்க இருக்காங்கல்ல, 200 ரூபாய்க்கு அடிமை வேலை பார்க்குறவங்க, அவங்க லேப்டாப் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம், நாங்கள் காசு ஃப்ரீயாக கொடுக்குறோம், அது ஏன்னா ரேஷன் கடையில் 2500 கொடுக்குறோம், 3000 கொடுக்குறோம், நீங்கள்லாம் அதை வாங்காதீங்கன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, அடுத்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணால் அதை வாங்கக்கூடாதான், திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும் அந்த காசை வாங்கணுமா? இல்லை, எனக்கு புரியலை. அது யாரோட வீட்டு காசு? இப்போ ஸ்டாலின் தனியாக எங்கேயும் குளத்து வேலைக்கோ இல்லை எங்கேயும் மூட்டை கிட்ட தூக்கி சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசுலேயே கொடுத்துட்ருக்காங்களா? எனக்கு தெரியல, நான் அவங்ககிட்ட கேட்குறேன். இல்லை உதயநிதி எங்கேயாவது கைவண்டி இழுத்து, இல்லை ஆட்டோ ஓட்டி, இல்லாட்டி கார் ஓட்டி, இல்லை வேறு எங்கேயும் வீட்டில் ஏதாவது வீட்டு வேலை அந்த மாதிரி பார்த்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்த காசு எடுத்து கொடுக்குறாங்களா? இல்லை இவங்க 2 பேரும் அரசியலை கவனிச்சுட்டு இன்ப நிதியை எங்கேயாவது வேலைக்கு அனுப்பி ஒருவேளை அவர் சம்பாதிச்சு இவங்கக்கிட்ட கொடுத்து அந்த காசை மக்களுக்கு கொடுக்குறாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏண்டா வெண்ணைகளா, அது என்ன அரசாங்கத்திலேருந்து வரி போடுறீங்க, வரி நீங்கள் வந்து 4.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி தமிழ்நாட்டோட கடன் ஆயிருக்கு. எவன் வீட்டு காசு? எவன்டா பதில் சொல்கிறது? என்னமோ உங்கள் சட்டப்பையிலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, தற்குறிகள் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற, ஓகே சரி, நாங்கள் வாங்கலை. அதே தற்குறிகள் எத்தனை பேர், எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிச்சு பதவியில் உட்காந்துருக்கீங்க. அவ்வளோ சூடு சொரணை மானம் வயிற்றுக்கு சோறு தான் திங்கிறீங்கன்னா, நாளைக்கே உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஎலெக்ஷன் ஆக்கி வச்சு அதில் ஜெயிச்சு வாங்கடா வெண்ணைகளா, அதில் வாங்கடா. அப்போ பேசுங்கடா இதே டைலாக்கு. நாங்கள் வாங்கலடா, நாங்கள் ஒத்துக்கிறோம், சரி ஓகே, தீய சக்தி தூய சக்தி இதெல்லாம் ஓகே, இந்த சாப்டருக்குள்ளே நான் வரலை. ஓகே, நீ சொன்ன மாதிரி எதுவுமே வாங்கலை, நாங்கள் ரோஷம் உள்ளவங்க, நாங்கள் உண்மையாக தான் சாப்பாடு தான் சாப்பிட்றோம். இத்தனைக்கும் அது வீட்டு காசு கிடையாது, மக்களோட வரி போனோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் செலுத்தின காசை திருப்பி எங்ககிட்ட தரீங்க. அது என்னமோ உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து தர மாதிரி, ஓகே இதை கூட விட்டுடு. ஆனால் அடுத்ததாக அது என்ன, மாணவர்களுக்கு லேப்டாப், இந்த கான்செப்ட் ஒன்று விஜய் ரசிகர்களோ இல்லை தற்கொலைகளோ அணில் குஞ்சுகளோ யாரும் வாங்காதீங்க. ஓகே, எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது இதே மாதிரி லேப்டாப்போ சைக்கிளோ எல்லாமே கொடுத்தாங்க. எத்தனை திமுக அடிமை ஊப்பிகள் இதை வேண்டான்னுட்டு புறக்கணிச்சிங்க. அம்மா இருக்கும்போதோ இல்லை எடப்பாடியார் இருக்கும்போதோ இல்லை பன்னீர்செல்வம் இருக்கும்போதோ இதே மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. அன்னைக்கு எத்தனை 200 ரூபாய் அடிமைகள் இதை வேண்டாம் என்று புறக்கணித்தீர்கள். எனக்கு அவர்கள் தரவை தந்தீர்கள் என்றால் நானும் ஓகே பரவாயில்லப்பா, இவங்க வயிற்றுக்கு சோறு தான் திங்கிறாங்க, இவங்க அடிமை கிடையாது, உண்மையிலே இவங்களுக்கும் ஒரு இது இருக்குது அப்படின்னு நானும் ஒத்துக்கிறேன். வெண்ணைகளா, அன்னைக்கெல்லாம் இவனுங்க நொட்டிட்டு போயிடுவானுங்களாம். இத்தனைக்கும் கவர்மெண்ட் ஏன்டா டேய், நாங்கள் தான்டா ஓட்டு போட்டு உங்களை ஆட்சியிலே உட்கார வச்சுருக்கோம், உங்கள் இஷ்டமாக இருக்குது நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு இருக்கணுமா? 200 ரூபாய் கொத்தடிமைகளா, உங்கள் தலைவர்கிட்ட போய் சொல்லுங்கள். அந்த அணில் குஞ்சுங்க போட்ட ஓட்டுலாம், அந்த ஓட்டம் எல்லாமே இதில் இருக்குது, இன்க்ளூட் மீ, நானும் சேர்த்து டிஎம்கேக்கு போன வாட்டி ஓட்டு போட்டது தான், சரியா? என்னையும் சேர்த்து தான். நாங்கள் போட்ட ஓட்டெல்லாம் இன்றைக்கே நாங்கள் போட்ட ஓட்டு செல்லாதுல்ல, கழிச்சிட்டு ஆட்சியை கழிச்சிட்டு மறுபடியும் ரீஎலெக்ஷன் வை, உங்கள் கொத்தடிமைகள் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வா, அதுக்கப்புறம் நீ இதை பேசு. அன்னைக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம். அது வரைக்கும் இங்கேயும் கீழேயும் பொத்திக்கிட்டு இருங்கடா. மக்கள் காசுடா அதெல்லாம். உங்கள் வீட்டில் இருந்து சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குற காசை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அன்னைக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம். மக்கள் வரி பணம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி தமிழ்நாட்டோட கடன் தொகை வெறும் 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி. மக்களே நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க. 1000 கோடியோ 2000 கோடியோ 1 லட்சம் கோடியோ 2 லட்சம் கோடியோ கிடையாது. கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இந்த 2020 வரைக்கும் நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாடோட கடன் தொகை வெறும் 4.5 லட்சம் கோடி தான். ஆனால் இந்த திமுக அரசாங்கம் ஊபியில் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4.5 வருஷத்தில் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டோட கடன் தொகை மட்டும் எவ்வளோ தெரியுமா? 9,22,000 கோடிக்கு சில்லற. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், என் மேலேயும் சேர்த்து ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 1,22,000 ரூபாய் உங்கள் தமிழ்நாட்டோட கடன் தொகையில் உங்கள் மேலே இருக்குது.
அது என்னைக்கா இருந்தாலும் அதை நீங்கள் மக்கள் வரியாவோ இல்லை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செலுத்தி தான் ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இதுக்கெல்லாம் மோளம் தட்டிட்டு 200 ரூபாய்க்கு முட்டி போட்டுட்டு வரீங்க நாதாரிகள் எல்லாம், தயவு செஞ்சு இதுக்கு பதிலை சொல்லிட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயத்த பேசுங்க. நாங்கள் தற்கூரி தானே, நீங்கள் அறிவாளி தானேப்பா. தற்கூரிக்கு கூட கேட்ட கேள்வி உங்களால் பதில் சொல்ல முடியாதா? அறிவாளிகளில் சிறந்தவர்களே, தற்கூரிகள் கேட்ட கேள்வி கூட உங்ககிட்ட பதில் இல்லைன்னா, இருக்கிறதுலே பெரிய அடிமை கூட்டத்தோட பெரிய தற்கூரிகள் நீங்க தான், வேற யாரும் கிடையாது, நீங்க தான். ஏண்டா மக்கள் வரி பணத்துல வாங்கி தின்னுட்டு நீங்க அந்த பதவியில உங்களை ஆட்சியில உட்கார வச்சு ஓட்டு போட்டு ஒவ்வொரு விஷயமும் ஜெயிக்க வைக்கிறது நாங்க. ஓட்டு போடுற வரைக்கும் நாங்க மனுஷன், ஓட்டாளர்கள், வாக்காளர்கள். ஆனா ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தற்கூரிகளா? ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணா உடனே அவன் தற்கூரி அப்படியா? நல்லா வருவீங்கடா நீங்களாம். எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாள்? கிட்டத்தட்ட விஜய் படம் அப்படின்னு சொன்னாலே அது கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும், இல்லை வர வச்சிருவாங்க. அது டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, இல்லை ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, 2 பேரும் ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு விஜய் மேலே அப்பத்துலேருந்தே ஒரு வன்மம் கிட்டத்தட்ட. ஏன்னா எதனால அந்த ஒரு மனுஷனை பார்த்து இப்படியெல்லாம் பதறீங்கன்னு எனக்கு தெரியல. 75 வருஷமா நாங்கள் ஆட்சியில் உட்காந்து பிடுங்குறோம்னு சொல்கிறாங்க. அந்த 75 வருஷமா என்ன பிடுங்கிருக்காங்கன்னு தெரியல. ஒரு தனி மனுஷையா அவர் சினிமா வயதுலேருந்து வந்துட்டு இருக்காரு, அவர் அரசியல் பின்புலத்தில் கூட கிடையாது. அந்த ஒரு மனுஷனை பார்த்து இவ்வளோ கூட்டமாக அலறுதுன்னா அந்த மனுஷனுக்காக தான் பேசவே தோணுது. ஏன்னா போன வாட்டி வரைக்கும் நான் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தேன். அது இப்படி இருந்த என்னையே கிட்டத்தட்ட இந்த மனுஷனுக்காக பேச வச்சுட்டாங்க. நான் யாரையுமே குறிப்பிட்டு பேசணுன்ற ஐடியாவிலே கிடையாது. ஆனால் நான் இங்கே பெங்களூர்லேயே நான் பார்த்துட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட எங்கே பார்த்தாலும் விஜய் 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 விஜய். அந்த மனுஷன் பாவம், அவர் என்ன பண்ணாரோ தெரில. ஆனால் அவருக்காக மக்கள் பண்ணுற அந்த சப்போர்ட் இருக்குல்ல, அதை பார்த்து தான்டா நீங்கள்லாம் சாவுறீங்க. அதை பார்த்து தான் சாவுறீங்க. நீங்கள்லாம் அப்படியே ஒரு மாநாடு நடத்துறீங்கன்னா ஒரு டைமில் வண்டி வச்சு ஒரு ஆளுக்கு 200 ரூபா கோட்ரு பிரியாணி இதெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தால் கூட கூட்டம் சேராது. அந்த ஆள் மாநாடுன்னு சும்மா ஒரு அறிவிப்பு கொடுத்தாலே அந்த இடத்துல கூட்டம் கூடி போய் படுத்துக்கிறாங்க. நாளைக்கு வர்றாருன்னா இன்றைக்கே போய் படுத்துக்கிறாங்க. அதனால தான்டா உங்களுக்கெல்லாம் இந்த ஆட்டம் கொடுக்குது கீழேருந்து மேலே வரைக்கும். அது என்ன வடிவேல் சொல்வார்ல, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்குன்னுட்டு, அந்தமாரி நீங்கள் பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக பெருசாக கட்டிட்டு போயிட்டீங்க. பட் ஆனால் பேஸ்மெண்ட்டை நீங்கள் போடலை. அந்த ஆள் பேஸ்மெண்ட்டை போட்டுட்டு தாண்டா பில்டிங்கை கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது அடுத்த வருஷம் எலெக்ஷனில் தெரியும் பாருங்கள். பில்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை விட பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னுட்டு. அந்த பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், இன்னொரு 6 மாதத்தில் எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அப்போ தெரியும். அது வரைக்கும் பில்டிங் ஆட விடாமல் பேஸ்மெண்ட்டை கொஞ்சம் தாங்கி பிடிச்சிக்கிங்க. இன்னொரு 6 மாதம் தான், அதுக்கப்புறம் தானாக சரிஞ்சிடும். இன்னொன்று என்னென்னா, இதில் பெரிய காமெடி என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய கட்சி நாங்கள் அப்படி இப்படி யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்றாங்க. ஆனால் கூட்டணி இல்லாமல் ஒரே ஒரு எலெக்ஷன் கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சு காட்டிடுங்கடா. நான் வாழ்க்கை ஃபுல்லாக டிஎம்கே அடிமடா. நான் என் பரம்பரை அவ்வளோ பேரும் டிஎம்கே அடிமடா. ஒரே ஒரு வாட்டி தனியாக நின்று ஜெயிச்சு பதவியில் உட்காந்துரு. நான் லைஃப் லாங் நீ என்ன சொல்றியோ அந்த கட்சிக்காக உயிரை கொடுக்க சொன்னாலும் ரெடி. நான் அப்படியே அந்த என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே டிஎம்கேக்காக நான் அர்ப்பணிச்சிடுறேன். ஆனால் அப்படி ஒன்று நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அந்த தைரியத்தில் தான் நான் இவ்வளோக்குள்ள சொல்லிட்டு இருக்கேன். அப்படி ஒன்று நடக்காது, அதுக்கு சரித்திரத்தில் ஒரு வாய்ப்பும் கிடையாது. பட் ஆனால் இது இந்த 200 ரூபாய் கொத்தடிமைகள் இதுக்காகவாது டிஎம்கே கட்சியை தனியாக நின்று ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஓட்டு போட்ட நாங்கள் கேள்வி கேட்போம்டா. வெண்ண ஓட்டு போடும்போது நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி ரேஷன் கடையில் காசு கொடுக்குறோம் வாங்காதீங்க, லேப்டாப் கொடுத்தா தற்கூரிகள் வாங்காதீங்க. எவன் அப்போ வீட்டு காசுடா, நாங்கள் வாங்குவோம்டா, எங்கள் வரி பண்ணுவோம்டா. அப்படி இல்லைன்னா ஒன்று பண்ணு, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு யாருக்கும் எந்த டேக்ஸுமே கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் டேக்ஸ் ஃப்ரீன்னுட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு ஒத்துக்கிறோம், நாங்கள் வாங்கலை. நீ சோறு தானே திங்கிற, நீ உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி அவர் என்ன திங்கிறாருன்னு கேட்டு சொல்லுங்கள், சரியா? தமிழ்நாட்டில் கஞ்சா போதையில் எவ்வளோ பேர் வெட்டிட்டு சாகுறானுங்க, அதை பார்க்குறதுக்கு துப்பு இல்லை. காலேஜுக்குள்ளே பூந்து ஒருத்தன் வெட்டுறான், அதை கேட்குறதுக்கு துப்பு இல்லை. ஊடகம் வேண்டிட்டு உட்காந்து நக்கிட்டு இருக்கானுங்க அந்த நாதாரிங்க, இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு துப்பு இல்லை. விஜய் என்னைக்கு ஒன்றுக்கு போனார், விஜய் என்னைக்கு பாத்ரூம் போனார், விஜய் எப்போ வீட்டு விட்டு வெளியே வந்தார், விஜய் யார் கொண்டு சுற்றுறாரு, விஜய் சாப்பிட்டாரா தூங்கினாரா, இதை மட்டும்தான் ஊடகம் பார்க்குமா? ஏண்டா ஊடக நாய்களா,
நாட்டில் எவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அங்கே ஒரு பக்கம் சாக்கடையில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அதை காட்டுறதுக்கு எந்த நாயகம் துப்பு இல்லை, அதை சொல்றதுக்கு எந்த நாயகம் துப்பு இல்லை. இன்னொரு பக்கம் அங்கே அரசு வேலை நிரந்தரமாகனு டீச்சர் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்கு துப்பு இல்லை. அங்கே என்னடான்னா தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க, அதை பார்க்கறதுக்கு துப்பு இல்லை. 17 வயசு 15 வயசு பையனுக்கு கஞ்சா எங்கே விற்கிதுன்னு தெரியுது, போலீஸுக்கோ இல்லை உளவுத்துறைக்கோ அதுக்கு எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. 15 வயசு பையனுக்கு தெரியிற விஷயம் ஒரு போலீஸுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை கவனிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு துப்பு இல்லை. நீங்கள்லாம் இதை பற்றி பேசுறதுக்கு வந்துட்டீங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்த வேலையை ஒழுங்காக பார்த்து தொலைங்கடா வெண்ணைகளா. அதுக்கப்புறம் அடுத்த கட்சியவோ இல்லை அடுத்தவனையோ தற்கொலைன்னு சொல்லலாம். இதெல்லாம் கேட்குறதுக்கு சொந்த கட்சியில் இருக்க உங்கள் தலைவரை பார்த்து இதெல்லாம் கேட்குறதுக்கு துப்பு இருக்குமா? ஏண்டா வெண்ண, உங்களுக்கும் சேர்த்து தாண்டா நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். உன் பிள்ளைங்களுக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பொண்ணுங்களுக்கும் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நாளைக்கு அடுத்த வீட்டில் நடக்கிற நாளைக்கு உன் வீட்லேயும் நடக்கும். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க, சரியா? வரட்டா?